இந்த நவாலி ஆலயத்தின் மீதான தாக்குதல் என்பது அந்த நேரத்தில் இடம்பெற்ற மிக மோசமான ஒரு தாக்குதல். 150க்கும் அதிகமான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கும் மேலாக 200க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்த வரலாறு, ஒரு இருளடைந்த வரலாறு இருக்கிறது. ஆனால் இந்த ஒன்றுதான் படுகொலை என்று ஈழ வரலாற்றை சொல்லும் அளவிற்கு இல்லை. அதைவிட மிக மோசமான படுகொலைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டுதான் இருந்திருக்கின்றன. இப்போது நீங்கள் சொல்லுகின்ற கொச்சிக்கடையில் அந்தோனியார் கோயில் மீதான அந்த வரலாற்று தாக்குதல்கள், கொழும்பில் இடம்பெற்ற தாக்குதல்கள் என்பவை உட்பட இலங்கையில் இடம்பெற்ற தாக்குதல் என்றால் நீண்ட வரலாறு. கொக்கட்டிச்சோலை, ஹர்பன், சத்திருக்கொண்டான், பலனறுவை, மயிலந்தனை, வீரமுனை, கல்முனை, சம்பூர், மந்துவில், அப்படியே நீண்ட ஒரு பட்டியலை சொல்லிக்கொண்டு செல்ல. ஆலயம் என்று பார்த்தால் கூட பல ஆலயங்கள், அல்லைப்புட்டியில் ஆலயம் தாக்கப்பட்டிருக்கிறது, பேசாலையில் ஆலயம் தாக்கப்பட்டிருக்கிறது, அதே போல பல இந்து ஆலயங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. நவாலி படுகொலை என்பது உண்மையில் வலிகாமம் மேற்கு வடக்கு பகுதிகளில் இருந்து மக்கள் இடம்பெயர்ந்து சென்ற காலம். அப்போது மிக மோசமான தடைகள் விதிக்கப்பட்டிருந்த காலம். சந்திரிகா அம்மையார் அமைதி புறா என்று வர்ணிக்கப்பட்டு புறாக்கள் பறக்க விட்டு தமிழர்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன் என்று வந்த சந்திரிகாவினால் நடத்தப்பட்ட மிக மோசமான ஒரு முன்னேற்ற பாய்ச்சல் நடவடிக்கையின் போது இந்த தாக்குதல் இடம்பெற்றது. அதில் இந்த நவாலி ஆலயத்திற்குள்ளே தஞ்சமடைந்திருந்த ஏராளமான மக்கள், 150க்கும் அதிகமானவர்கள் உடல் சிதறி பலியான வரலாறு இருக்கிறது. இதுபோல இலங்கை அரசால் கூட பல்வேறு காலகட்டத்தில் பல விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டன. அவற்றிலிருந்து அறிக்கைகள் கொண்டு வரப்பட்டன, பல உண்மைகள் வெளியே கொண்டு வரப்பட்டன. ஆனால் அந்த அறிக்கைகள் எல்லாம் சர்வதேச அமைப்புகளிடம் இருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் கிடப்பில் போடப்பட்டு அமைதி காக்கப்படுகின்றன. துயரமான விடயம் என்னவென்றால், பாதிக்கப்பட்டவர்கள் கூட இதை மறந்து விடுகிறார்களோ என்ற துயரம் தொடர்கிறது. அதே போல இலங்கையை பொறுத்த மட்டிலும் எப்போது இலங்கை அரசுகள் மாறுகின்றன. ஆனால் எந்த அரசு மாறினாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு, அங்கே ஒரு அநீதி இழைக்கப்பட்ட தமிழர்களுக்கு என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த அரசும் முன் வருவதாக தெரியவில்லை. அதனால் இந்த மாற்றம் வரும் வரை, நீதி மறுக்கப்படும் வரை தீர்வு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த வேளையில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக குயின்டஸ் துரைசிங்கத்தை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் குயின்டஸ். வணக்கம் தர்மா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஜூலை 9 1995 நவாலி பேதுரு தேவாலய தாக்குதல் சம்பவத்தின் நினைவு நாளாகும். இன்றைய நாள் ஜூலை 9 1995 நடந்த சம்பவத்தில் 140க்கும் மேற்பட்டவர் கொல்லப்பட்டனர். அதைத் தொடர்ந்து 2019 கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயை கொண்டு தாக்குதலிலும் பல பொதுமக்கள் ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த வேளையில் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இந்த 1995 நவாலி புனித பேதுரு தேவாலய தாக்குதல் மற்றும் 2019 கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயம் ஈஸ்டர் தாக்குதல் ஆகிய இரண்டிலும் வெவ்வேறு காலகட்டங்களில் நடந்தாலும் இரண்டிலும் பொதுமக்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் இலக்காகி இருக்கின்றன. இந்த இரண்டு சம்பவங்களின் அரசியல் பின்னணியை வெவ்வேறு காலகட்டங்களாக இருந்தாலும் நீங்கள் எப்படி அதை பார்க்கின்றீர்கள்? உண்மையில் தர்மா, இந்த நவாலி ஆலயத்தின் மீதான தாக்குதல் என்பது அந்த நேரத்தில் இடம்பெற்ற மிக மோசமான ஒரு தாக்குதல். 150க்கும் அதிகமான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கும் மேலாக 200க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்த வரலாறு, ஒரு இருளடைந்த வரலாறு இருக்கிறது. ஆனால் இந்த ஒன்றுதான் படுகொலை என்று ஈழ வரலாற்றை சொல்லும் அளவிற்கு இல்லை. அதைவிட மிக மோசமான படுகொலைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டுதான் இருந்திருக்கின்றன. இப்போது நீங்கள் சொல்லுகின்ற கொச்சிக்கடையில் அந்தோனியார் கோயில் மீதான அந்த வரலாற்று தாக்குதல்கள், கொழும்பில் இடம்பெற்ற தாக்குதல்கள் என்பவை உட்பட இலங்கையில் இடம்பெற்ற தாக்குதல் என்றால் நீண்ட வரலாறு. கொக்கட்டிச்சோலை, ஹர்பன், சத்திருக்கொண்டான், பலனறுவை, மயிலந்தனை, வீரமுனை, கல்முனை, சம்பூர், மந்துவில், அப்படியே நீண்ட ஒரு பட்டியலை சொல்லிக்கொண்டு செல்ல. ஆலயம் என்று பார்த்தால் கூட பல ஆலயங்கள், அல்லைப்புட்டியில் ஆலயம் தாக்கப்பட்டிருக்கிறது, பேசாலையில் ஆலயம் தாக்கப்பட்டிருக்கிறது, அதே போல பல இந்து ஆலயங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன.
சைவ குருக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பல குருக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கத்தோலிக்க குருக்கள் கடத்தி செல்லப்பட்டு கொடுமையாக தாக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்ட வரலாறுகள் இருக்கின்றன. ஃபாதர் பெஸ்டியன் உட்பட, ஃபாதர் பிரான்சிஸ் ஜோசப் உட்பட பெரிய ஒரு பட்டியலை சொல்லலாம். அவர்கள் எல்லாம் காணாமலாக்கப்பட்டவர்கள் பட்டியலில் இருக்கிறார்கள். நேரடியாக படுகொலை செய்யப்பட்டு உலக கண்டெடுக்கப்பட்ட ஃபாதர் பெஸ்டியன் போன்றவர்களும் இருக்கிறார்கள். இவையெல்லாம் நீண்ட வரலாறு இருக்கின்றன. அதிலே நவாலி, இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற இந்த நவாலி படுகொலை என்பது உண்மையில் வலிகாமம் மேற்கு வடக்கு பகுதிகளில் இருந்து மக்கள் இடம்பெயர்ந்து சென்ற காலம். அப்போது மிக மோசமான தடைகள் விதிக்கப்பட்டிருந்த காலம். சந்திரிகா அம்மையார் அமைதி புறா என்று வர்ணிக்கப்பட்டு புறாக்கள் பறக்க விட்டு தமிழர்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன் என்று வந்த சந்திரிகாவினால் நடத்தப்பட்ட மிக மோசமான ஒரு முன்னேற்ற பாய்ச்சல் நடவடிக்கையின் போது இந்த தாக்குதல் இடம்பெற்றது. மிக மோசமான ஒரு தாக்குதல். புக்காரா விமானங்கள் 3 தொடர்ச்சியாக இந்த ஆலயங்கள் மீதும் முருகமூர்த்தி கோயில் மீதும் தாக்குதல்கள் நடத்தியிருந்தன. அதில் இந்த நவாலி ஆலயத்திற்குள்ளே தஞ்சமடைந்திருந்த ஏராளமான மக்கள், 150க்கும் அதிகமானவர்கள் உடல் சிதறி பலியான வரலாறு இருக்கிறது. இதை நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்தால், கொழும்பிலே நடந்த தாக்குதல் என்று பார்த்தால் இதிலே மூலோபாய நகர்வு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்படியான நீண்ட வரலாறுகள் வடக்கு கிழக்கில் தமிழர்களுக்கு மிக மோசமான படுகொலைகள் இழைக்கப்பட்டிருந்தாலும் அவற்றை பற்றி கொழும்பு திருச்சபையோ அல்லது கொழும்பில் உள்ள தமிழர்களின் குரல்களோ மிக மோசமாக ஒலிப்பதாக இல்லை. ஆனால் கொழும்பில் இடம்பெற்ற இந்த ஆலயத்தின் மீதான குண்டு தாக்குதல் என்பது தனியாக பிரிக்கப்பட்டு அத்தனை கவனமும் அதன் மீதே செலுத்தப்படுவதை பார்க்கலாம். அதற்கான காரணம் என்னவென்றால், சிங்கள அரசுகள் மேற்கொள்ளாத ஒரு தாக்குதல். அதனால் இலங்கையிலே நடைபெற்ற இனப்படுகொலை என்பது பொய். அதே நேரத்தில் இலங்கையிலே நடைபெற்ற தாக்குதல் என்று பார்த்தால் இந்த கொச்சிக்கடை அந்தோனியார் கோயில் தாக்குதல் அல்லது இந்த கொழும்பு ஹோட்டல் மீது நடத்தப்பட்டதாக இப்படியானவைதான் நடைபெற்றது. அதை வெளிநாட்டு சக்திகள் தான் இயக்கின. அதிலேயும் இஸ்லாமியர்கள் மீதும் பழி போட்டு சிங்கள இனவரி அரசும் சிங்கள இனவாத கும்பல்களும் பாதுகாக்கப்படுகின்ற அல்லது தப்ப வைக்கப்படுகின்ற முயற்சியாகத்தான் இவற்றை நாங்கள் பார்க்கின்றோம். இதிலே மிக மோசமான நகர்வு என்றுதான் பார்க்கலாம். இலங்கை அரசின் மிக மோசமான திட்டமிட்ட நகர்வு. அதிலே இந்து சமய தலைவர்கள், கிறிஸ்தவ கத்தோலிக்க சமய தலைவர்கள் இவர்களும் அதிலே அமைதி காப்பது துயரமான உண்மை என்று பார்க்க. இந்த நவாலி தாக்குதல் தொடர்பாகவும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாகவும் பல ஆண்டுகளாக கடந்தும் முழுமையான உண்மை, பொறுப்பு கூறல் மற்றும் நீதி தொடர்பான கேள்விகள் தொடர்ந்தும் எழுகின்றன. நீங்கள் குறிப்பிட்டீர்கள், குறிப்பிட்ட தரப்பினரும் கத்தோலிக்க மதம் இருக்கலாம், இந்த சம்பந்தம் யாராக இருந்தாலும் இதில் தங்களுடைய குரல் அழுத்தமான குரல் கொடுக்க தவறி இருக்கின்றார்கள் என்றுதான் எண்ண தோறுகிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த விசாரணைகளில் முன்னேற்றம் இல்லாமைக்கு அரசியல் தலையீடு, நிறுவனம் மற்றும் பலவீனம் அல்லது வேறு காரணிகள் ஏதாவது இருக்கின்றதா? அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அது இப்போது கேட்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வி என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் உலகம் அறிந்த விடயம். அது இலங்கையில் மட்டுமல்ல, உலகிலே பல நாடுகளில் நடக்கின்ற பல்வேறு இன தாக்குதல்கள், இனவெறி தாக்குதல்கள், இன அழிப்புகள், அதிலே வெளிநாடுகள் என்று பார்க்கும் பொழுது மேற்குலகம் தான் விரும்பியவற்றை மட்டும் தூக்கி வைத்துக் கொண்டு மீதியானவற்றை தூக்கி அறிந்து விடுகின்ற, புறக்கணித்து விடுகின்ற வரலாறு மிகப்பெரிய தொடர்கதை. அதிலே இலங்கை ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இலங்கையிலும் அதே போன்றுதான். அது ஐநாவாக இருக்கலாம், மனித உரிமை அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது பிரதான மைய ஊடகங்களாக இருக்கலாம். இவை கூட ஒரு நேரத்திலே குரலை கொடுத்தன. இன்னும் ஒரு நேரத்திலே தங்களுக்கு வாய்ப்பான அரசுகள் வரும் பொழுது அமைதி காப்பதும், தங்களுக்கு எதிரான அரசுகள் கோலோச்சும் பொழுது, அது வெளிநாடுகளில் கூட கோலோச்சும் பொழுது இவற்றை பற்றி பேசுவதும் தான் வரலாறாக இருக்கிறது. அதனால்தான் இலங்கையில் இடம்பெற்ற இந்த இனப்படுகொலைக்கு தாராளமாக ஆதாரங்கள் இருந்தும் கூட, குறிப்பாக முள்ளிவாய்க்கால் தொடர்பான இறுதி யுத்தத்தில் இடம்பெற்ற மிக மோசமான படுகொலைகள், இன அழிப்புகள் தொடர்பில் போதுமான ஆதாரங்கள் இருந்தும் கூட இந்த மனித உரிமை அமைப்புகளும் சர்வதேச மனிதர்களுக்கு ஆதரவு கொடுப்பதாகவும் இப்படியான இன அழிப்புகளுக்கு நீதி கொடுப்பதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அமைப்புகளும் கூட அமைதி காப்பதும் இவற்றை புறக்கணிப்பதும், அரசுகளுக்கு ஆதரவாக அறிக்கைகளை மாற்றி எழுதுவதும் தொடர்கதையாக இருக்கிறது.
இதுபோல இலங்கை அரசால் கூட பல்வேறு காலகட்டத்தில் பல விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டன. அவற்றிலிருந்து அறிக்கைகள் கொண்டு வரப்பட்டன. பல உண்மைகள் வெளியே கொண்டு வரப்பட்டன. ஆனால் அந்த அறிக்கைகள் எல்லாம் சர்வதேச அமைப்புகளிடம் இருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் கிடப்பில் போடப்பட்டு அமைதி காக்கப்படுகின்றன. துயரமான விடயம் என்னவென்றால், பாதிக்கப்பட்டவர்கள் கூட இதை மறந்து விடுகிறார்களோ என்ற துயரம் தொடர்கிறது. இப்போது நாங்கள் நவாலி படுகொலையை பற்றி பேசும் பொழுது அந்த ஊர் மக்கள் எவ்வளவு தூரம் குரல் கொடுக்கிறார்கள், அல்லது பல படுகொலைகளை சொல்லலாம். இப்போ குமுதினி படகா இருக்கலாம், அல்லது நீண்ட பட்டியலை சொல்லலாம். ஆனால் எத்தனை தூரம் அந்தந்த ஊர் மக்கள் குரல் கொடுக்கிறார், அந்தந்த ஊர் மக்களே மறந்து போயிருக்கிறார் விட்டார்களோ என்று எண்ணும் அளவுக்கு தான் நிலைமைகள் இருக்கிறது. அதனால் நிச்சயமாக தமிழர்கள் தங்களது ஊரில் நடந்த சம்பவங்களையாவது அந்த படுகொலை சம்பவங்களையாவது சர்வதேசத்திற்கு தொடர்ந்தும் நாங்கள் எழுதிவிட்டோம், ஞாபகப்படுத்தி விட்டோம், 4-5 வருடம் செய்தோம், இனி என்ன செய்வதென்று அல்ல. ஒவ்வொரு வருடமும் இதை வெளியே கொண்டு வருவது ஒவ்வொரு ஊர் மக்களின் கடமை. அது தட்சிணா மருதமடுவாக இருக்கலாம், ஓதியமலையா இருக்கலாம், செட்டிக்குளமாக இருக்கலாம், பெரிய பட்டியல் இருக்கிறது. எத்தனையோ படுகொலைகள், லட்சக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக மக்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. பொதுவாகவே உங்களுடைய ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள், இந்த கிறிஸ்தவ அமைப்புகளாக இருக்கலாம், இந்து அமைப்புகளாக இருக்கலாம், இந்த குரல் கொடுப்பது, அழுத்தமாக குரல் கொடுப்பதற்கு தவறு இருக்கிறது. பொதுவாகவே முந்தைய காலகட்டத்தில் இந்த பௌத்த அமைப்புகள், அதாவது பௌத்த சமய அமைப்புகள் அரசாங்கத்தை சார்ந்து நின்ற அமைப்புகளாகத்தான் இருந்தது. எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் அந்த பௌத்த அமைப்புகள் சொல்வதைத்தான் இந்த அரசாங்கம் கேட்பதாக இருந்த, பெரும்பான்மை அரசாங்கம் கேட்பதாக இருந்தது. இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த கிறிஸ்தவ குழுக்கள், கத்தோலிக்க அமைப்புகள் அல்லது இந்து அமைப்புகள் எல்லாம் ஒரு அரசாங்கம் சார்ந்த கொள்கையை கடைபிடிப்பதாகவே தெரிகின்றது. இது சில வேளைகளில் அரசாங்கத்தின் அழுத்தம் காரணமாக இருக்கலாமோ அல்லது என்றும் எண்ண தோன்றுகிறது. இப்படியே பார்க்கின்ற பொழுது எதிர்காலத்தில் இப்பொழுது நவாலி 1995 ஆண்டு நடந்த படுகொலை, அதன் பிறகு கொச்சி கடையில் நடந்த படுகொலை, அதுபோது நீங்கள் சொன்னது போல் தேவாலயங்கள், இந்து ஆலயங்கள் என்று பல இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு குருமார்கள், இந்து மத குருமார்கள், கத்தோலிக்க மத குருமார்கள் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள். இனிவரும் காலங்களிலும் இப்படியான சம்பவங்கள் நடக்கலாமா என்ற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அப்படியான சம்பவங்கள் நடக்காமல் தற்போதைய அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா, அல்லது இதற்கு பொறுப்பானவர்கள் அதை தடுப்பதற்கான வழிகளை கையாளுவார்களா என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா? இப்போ நடந்த படுகொலைகள், நடந்த இன அழிப்புகள், கடந்த கால வரலாறுகளுக்கு நீதி கிடைக்காத வரை எந்த நாடும் மீண்டும் சமாதானத்துக்கு திரும்பி நிரந்தர சமாதானத்தில் வாழ்ந்ததாக இதுவரை வரலாறு இல்லை. நீதி எப்போது கொடுக்கப்படுகிறதோ, அது நெல்சன் மண்டேலா ஒரு நல்ல உதாரணம். தென்னாப்பிரிக்காவில் இடம்பெற்ற மிக மோசமான இன அழிப்பும் உச்சக்கட்ட மனித உரிமை மீறல்களும், அதற்கு நீதி எப்போது நீதி கொடுக்கப்பட்ட பொழுதுதான் அதற்கு பின்னர் ஒரு தீர்வு வருவதற்கான வாய்ப்பு உருவானது. நீதி என்ற பொழுது அத்தனை பேரும் நீதி பெற்று விட்டார்கள் என்பதல்ல, அதை அரசு ஏற்றுக்கொண்டது. அதை டி கிளார்க் என்று அப்போது இருந்தவர் அதை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டார். அதனால் நெல்சன் மண்டேலாவையும் தேர்தலிலே குதிக்க அனுமதித்தார். நீதியான ஒரு தேர்தல் நடந்தது. அதிலே அவர்கள் வெற்றி பெற்ற பொழுது அவரையே ஜனாதிபதியாக உருவாக்கி தான் உப ஜனாதிபதியாக இருந்து அந்த ஆதரவை கொடுப்பதற்கு முன் வந்தார். அப்படி பல நாடுகளை சொல்லலாம். செக்கியாவும் ஸ்லோவாக்கியாவும் 2ஆக பிரிவதில் சமாதானமாக பிரிந்து சென்றார்கள். இப்படி பல உதாரணங்கள் இருக்கின்றன. செர்பியாவிலே அதற்கு மாறாக மிக மோசமான இன அழிப்பிலே பொஸ்னியா உட்பட ஹெர்சகோவினா மற்ற நாடுகள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பொழுது கடைசியாக செர்பியாவில் அவர் அந்த நீதியை கொடுப்பதற்கு முன்வரவில்லை. இறுதியாக அவர் சிறையிலே அவர் கைது செய்யப்பட்டார். இப்படித்தான் வரலாறுகள் இருக்கின்றன. அதே போல இலங்கையை பொறுத்த மட்டிலும் எப்போது இலங்கை அரசுகள் மாறுகின்றன. ஆனால் எந்த அரசு மாறினாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு, அங்கே ஒரு அநீதி இழைக்கப்பட்ட தமிழர்களுக்கு என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த அரசும் முன் வருவதாக தெரியவில்லை. அதனால் இந்த மாற்றம் வரும் வரை, நீதி மறுக்கப்படும் வரை தீர்வு வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் பார்க்கிறோம். பொதுவாகவே இந்த தமிழர் தாயக விடுதலை போராட்டமும் இந்த இன அழிப்புகளும் அரசியல் தலைவர்கள், மத தலைவர்களின் வாயில் ஒரு பேசு பொருளாக இருப்பதுதான் ஒரு கவலைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. இந்த நிலைமை மாற வேண்டும். தனியாகவே பேசு பொருளாக அதை பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் லாபத்தையும் சுய லாபத்தையும் சம்பாதித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். மக்கள் தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதுதான்
மறக்க முடியாத ஒரு ஒரு கவலைக்குரிய உண்மையாகவும் இருப்பதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வேளையில் தொடர்ந்து மாற்றத்துக்காக எதிர்பார்ப்போம். இந்த இனவாலி தேவாலிய படுகொலைகளில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மக்களுக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் எங்களுடைய கலையகம் சார்பாகவும் இந்த வேளையில் அஞ்சலியை தெரிவிப்பதோடு கொச்சிக்கடை தாக்குதலில் உயிரிழந்தவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுவோம். இலங்கையில் இப்படியான இனிமேலும் இப்படியான ஒரு ஒரு வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதல்களோ அல்லது மத குருக்களுக்கு மீதான தாக்குதலோ நடக்கக்கூடாது என்பதையும் நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. நன்றி. குயின்ற துரைசிங்கம் இந்த வேளையில் இணைந்து கொண்டு எங்களுடன் தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு பெரிதொரு பொழுதில் பெரிதொரு விடயம் தொடர்பாக பேசிக்கொள்ளலாம். நன்றி. நன்றி தர்மா. அனைவருக்கும் வணக்கம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.